இனம் தான் அந்த நாடார்கள் இனம். இவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அடுத்த குரூப். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அங்க போகணும், நீங்க கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும். இவங்க பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7-8 பிரிவுகளாக இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது. அப்படி அழைக்கப்படுவதின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும். உனக்கு எவ்வளவு நிலம் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு 30 பள்ளங்க. அப்படிம்பாங்க. சோ அது மாதிரி அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் பள்ளர்கள் என்று அறியப்பட்டார்கள், மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள். இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்பட்டிருந்தது. குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்க தான். இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடைமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த இனம் என்னாச்சுன்னா, அந்த படையெடுப்பின் போது, இந்த தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து அவங்க கூட்டிட்டு வந்த கூட்டம், அவங்களுடைய தளபதிகள், அவங்களுடைய சிப்பந்திகள், இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இவங்களுடைய சொந்த நிலங்கள்லயே இவர்கள் கூலிகளாக இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ இவங்களுடைய வரலாறு ரொம்பவும் துயரம் நிறைந்த ஒரு வரலாறு தான் தேவேந்திர குல மக்களுடைய வரலாறு. ஏன்னா இவங்க சொல்றது மாதிரி, நான் ஆதியிலும் பறை நல்லன் பாதியிலும் பறை நல்லன்ற மாதிரி அரிச்சந்திர புராணத்தில் சொல்லுவாங்க, பாட்டு வரும். அது போல இவங்க பொருளாதார ரீதியாக சொத்தோடும் சுகத்தோடும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடவும் இருந்த ஒரு குழு திடீர்னு ஓவர் நைட்டா ஒரு நாள் அந்த நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இவங்க இந்த நிலைமையில இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு இந்தியாவே விட்டு, தமிழகத்தையே விட்டு ஸ்ரீலங்காவுக்கு பாதி பேர் போயிடுறாங்க, சிங்கப்பூருக்கு பாதி பேர் போறாங்க, கோலாலம்பூருக்கு பாதி பேர் போறாங்க. ஸோ இந்த மாதிரியாக இடம்பெயர்ந்து வெளியூர்களுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க. ஸோ அந்த